வைகை நதி தென்மதுரை வைகை நதி. இல்லன்னா நாளைக்கு நான் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகி மாப்பிள்ளையா அங்க வந்து நிக்க மாட்டேன், இவளையும் வந்து நிக்க விட மாட்டேன். போ, நீ போய் பேசு. குட்டி பிள்ளை என்னடா இப்படி சொல்ற? உங்க அண்ணன் இங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றேன். யார கேட்டு பண்ணாருன்னு தான் கேக்குறேன். நான் தானே மாப்பிள்ளை, என்கிட்ட கேட்டிருக்கணும்ல. இல்ல அவ தானே பொண்ணு, அவகிட்டயாவது கேட்டிருக்கணும்ல. ஐயா கிட்ட கேட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான்ப்பா முடிவு பண்ணியிருக்காங்க. அதான் சொன்னேன்ல. நான் சொன்னதுதான். நீ அண்ணன் கிட்ட பேசு. சரி வரட்டும், நான் பேசுறேன். அதெல்லாம் இல்ல, அதுக்குள்ள வேற ஏதாவது நடந்துரும். நீ இப்பவே போன் பண்ணி பேசு. சரி பேசுறேன். அப்புறம் இன்னொன்னு. என்ன? மைனி. சொல்லு. மைனி, நீ எனக்கு மட்டும்தான் மைனி. ஆமா, உனக்கு மட்டும்தான் மைனி. அதுல இப்ப என்ன பஞ்சாயத்து உனக்கு? ஓ அண்ணன் உன்னைய என் தங்கச்சின்னு சொல்றாரு. ஏங்க, அவங்க அண்ணன் அப்படிதான் சொல்லுவாரு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ எனக்கு மட்டும்தான் மைனி. மைனி, நீ எனக்கு மட்டும்தான் மைனி. ஏங்க என்னங்க? இவங்க அண்ணனுங்களுக்கு தான் இவங்களை பிடிக்காதுல்ல. இப்ப மட்டும் திடீர்னு என்னவா பாசம் பொத்துக்கிட்டு வருது? அப்படி பார்த்தா உங்களுக்கு தான் முதல்ல மலரக்காவை பிடிக்காது. இப்போ உங்களுக்கு எதுக்கு பாசம் பொத்துக்கிட்டு வருது? ஏய், நான் உன்கிட்ட பேசல, நீ வாயை மூடிட்டு போ. அடி சக்கன் நானா? இவ்வளவு நேரம் காரியம் ஆகணுங்கிறதுக்காக என்னைய கூட்டு சேர்த்தீங்க, இப்போ உடனே கலட்டி விடுறீங்க. இங்க பாரு, இது எனக்கும் என் மைனிக்கும் உள்ள உரிமை போராட்டம். இதுல நீ எல்லாம் தலையிடக்கூடாது. மைனி சொல்லு, நீ எனக்கு மட்டும்தான் மைனி. ஆமா, உனக்கு மட்டும்தான் மைனி. அப்படின்னா உன் அண்ணனுங்களுக்கு நீ தங்கச்சி இல்ல என்ன? சரி. அப்படின்னா நீ அண்ணன்னு கூப்பிடக்கூடாது அவங்கள. நான் என்னைக்குமே அவனுங்களை அண்ணன்னு கூப்பிட்டதே கிடையாது. சரி, ஆனா நீ அவங்க கூட பேசக்கூடாது என்ன? மாமா வரட்டும், நான் சொல்றேன் அவங்கள. மைனி, நீ எனக்கு மைனியா மட்டும் இரு, அவங்களுக்கு தங்கச்சியா இருக்காத. சரின்னு சொல்லிட்டேன்ல. அப்ப சரி. சரி, நீ அண்ணன்கிட்ட பேசு. பேசுறேன். நீ இப்பயே பேசு. பேசுறேன். சரி மைனி, ஸ்ட்ரிக்டா சொல்லிரு, என் ரிசப்ஷன் எனக்கு மட்டும்தான்னு. சொல்லி பாக்குறேனப்பா. எக்கா என்ன நிலா? இவர் சொல்றாருன்னு மாமா கிட்ட அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்கக்கா. என்ன செய்ய, பேசுறத பத்தியா? ஏக்கா விடுங்க, 2 நாள் கொண்டாட்டிக்கிட்டு மூஞ்சி தீ வச்சுக்கிட்டு இருப்பாரு, அப்புறம் சரியா போகும். அது சரியா போகுதோ போகலையோ, குட்டி பிள்ளை சொன்னதை என் வீட்டுக்காரர் காதுல போட்டு வைக்க வேண்டியது என்னோட கடமை. நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அண்ணனாச்சு தம்பியாச்சு என்னமோ பண்ணிட்டு போட்டோம். சரிதாங்க்கா. சரி, பாலெல்லாம் காய்ச்சி வச்சிருக்கேன். உங்க வீட்டு ஆளுங்க வந்ததும் காஃபி போட்டு கொடுத்துருன்னு. சரிங்கக்கா. நீங்க? நான் அந்த கடை வரைக்கும் போயிட்டு வரேன். எந்த கடைக்குக்கா? நம்ம ஜவுளி கடைக்கு தான். சரிங்கக்கா. ஸ்கூட்டிலேயே போறீங்க? ஸ்கூட்டி இங்கே இருக்கட்டும், யாராவது தேவைப்பட்டா எடுத்துக்கட்டும். சாவி கேட்டாங்கன்னா கொடு என்ன, நான் ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் வந்துடுறேன். சரிங்கக்கா. வேலை ரொம்ப இருக்குமோ? இல்லை, போயிட்டு ஒரு சின்ன வேலை தான் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் சீக்கிரமாக வந்துடுறேன். அப்புறம் நாளைக்கு லீவ் விட்டுடலாம். சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. ஆட்டோவில் போகிற வழியில் நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன். என்ன சைஸில் பாட்டிமா லெஹங்கா வேணும்? என்ன சைஸா? என் சைஸுக்கு எடுத்து கொடு. பாட்டிமா உங்களுக்கா? இல்லை, என் பேத்திக்கு. உங்கள் பேத்திக்கு என்ன? யாருக்கு பாட்டிமா? மலர்விழி அக்காவுக்கா இல்லைன்னா வெண்ணிலா அக்காவுக்கா? அதுக்கும் முன்னாடி எனக்கு ஒரு பேத்தி இருக்கால்ல, கஸ்தூரி. உங்கள் முதலாளி கல்யாணத்துக்கு வந்திருப்பீங்கல்ல, அப்போ என் பேத்தி பிள்ளை பக்கத்தில் நின்றுப்பாள்ல ஒரு பிள்ளை. தெரியும் பாட்டி, கஸ்தூரி அக்கான்னு சொன்னாலே தெரியும். அவளுக்கு தான் நாளைக்கு ரிசப்ஷன். அவள் சைஸுக்கு ஒன்று எடு. சரிங்க பாட்டி. என்ன கலரில் எடுக்கணும்? என்ன கலரு? நீ எடுத்து போடு, நான் பார்க்குறேன். சேலை மாதிரிலாம் இதை எடுத்து போட முடியாது பாட்டி. இந்த இங்கே வச்சிருக்கோம்ல, இதில் இருக்கிறத பாருங்க, நான் அதுக்கப்புறமா எடுத்து காட்டுறேன். இதில் எதுவும் பிடிக்கலன்னா கேட்லாக் இருக்கு, அதை காட்டுறேன். அதில் ஏதாவது சூஸ் பண்ணுங்க, நான் எடுத்து காட்டுறேன். அப்படியா? சரி, ஓகே. கிராண்ட்சன், கொஞ்சம் லெஹங்கா செலக்ட் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுங்களேன். இதெல்லாம் எனக்கு என்ன பாட்டி தெரியும்? ஏதோ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு கூட வந்தேன். இதெல்லாம் தெரியலன்னு சொல்லவே கூடாது, எடுத்து பழகிக்கிடணும். உங்களுக்கு எப்படியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பொண்டாட்டிக்கு தேவைப்படும்ல. அவ இதெல்லாம் போடுவாளா பாட்டி? சேலை தான் கட்டுவா. அவளுக்கு சேலை எடுத்திருக்கா? அவளுக்கு பட்டு சேலை எடுத்திருக்கு, ப்ளவுஸ் தச்சு வாங்கி வச்சாச்சு. உங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கு. அதை எப்படி எடுக்காம இருப்போம்? வீட்டு மாப்பிள்ளைக்கும் வீட்டு பிள்ளைக்கும், அதுவும் இவ்வளவு பெரிய கடையை வச்சுக்கிட்டு. கேட்டேன் பாட்டி, கேட்டேன். இதெல்லாம் கேட்கலாமா? ஏமா, எல்லாரும் என்ன கலர்ல எடுப்பாங்க?
மோஸ்ட்லி ரெட் கலர்ல எடுப்பாங்க, இல்லைன்னா பிங்க் கலர்ல எடுப்பாங்க. அப்படியா? ரெண்டு கலருமே என் பேத்தி பிள்ளைக்கு நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் சிகப்பு கலரே எடுப்போமா? சரிம்மா, சிகப்பு கலர்லயே 2 வேணும். 2ஆ பாட்டி? ஒன்றே வாங்கினாலே அப்புறமா இதெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. நாளைக்கு என் 2 பேத்திமார்களுக்கு ரிசப்ஷன் தான். ஒரு பேத்திக்கு வாங்கிட்டு இன்னொரு பேத்திக்கு வாங்காமல் இருக்க முடியாதுல்ல, அதான் 2 எடுக்கணும். 2ம் ஒன்று போல இருக்கணும், ஒத்த கல் கூட குறையக்கூடாது. சரிங்க பாட்டி, சரிங்க பாட்டி. அதான் நான் பார்த்தேன், சாரோட தம்பிக்கு தானே நாளைக்கு ரிசப்ஷன் சொன்னாங்க, கூப்பிட்டுருக்காங்க எங்களை எல்லாம். நீங்கள் திடீர்னு இப்படி வந்து சொல்லவும் என்னமோ ஏதோன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரிங்க பாட்டி, அப்போ 2 எடுத்துருவோமா? டிசைன் மட்டும் செலக்ட் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே. சே, நான் வரலன்னதும் விட்டுட்டு கிளம்பியாச்சு. இவரையும் அங்கே போக விடாமல் என் தம்பியை இங்கே வர வைக்கலான்னு பார்த்தா ஆளுக்கு முன்னாடி கிளம்பிட்டாரு. இப்போ அங்கே போய் என்ன சொல்லியிருக்காரோ தெரியல. யார் ஃபோன் பண்ணுறது? என் தம்பியாக தான் இருக்கும். அக்கா இல்லாமல் மச்சான் மட்டும் வந்திருக்காருன்னா சும்மா விடுவானா அவன்? இவரா? என்ன வீடியோ கால்லாம் பண்ணியிருக்காரு? ஹலோ. ஹாய். என்ன ஆத்தாலும் இவரும்? ஹலோ, எங்கே இருக்கீங்க? ஏய் ஷாலினி, நாங்கள் ஷாப்பிங் வந்தோம். ஷாப்பிங் வந்தீங்களா? ஆத்தா, அவரை எதுக்கு கூட்டிகிட்டு போனேன்? உனக்கண்ணே, நான் என் பேரனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஓன் பேரனா? அவர் என்ன ஓன் பேரனா? பின்ன என்ன ஓன் பேரனா? இங்க பாரு, கடுப்பை கலப்பாத. நாளைக்கு ரிசப்ஷனை வச்சுக்கிட்டு இன்னும் என்ன ஷாப்பிங்? அதையே நானும் கேட்குறேன். நாளைக்கு ரிசப்ஷனை வச்சுக்கிட்டு இன்னும் என்ன நீ அங்கே உட்காந்துருக்க? எனக்கு வேலை இருக்கு, அதான் இங்கேயே உட்காந்துருக்கேன். எங்களுக்கும் வேலை இருக்கு, அதனால தான் ஷாப்பிங் வந்திருக்கோம். என்னன்னு கேளேன். போத்தா, நீ கேளேன். சொல்லி தொலை. சொல்றதுக்கு தானே கால் பண்ணியிருக்க, சொல்லு. நாளைக்கு உன் தம்பிக்கு மட்டும் ரிசப்ஷன் இல்லை, உன் தங்கச்சி கஸ்தூரிக்கும் சேர்த்து தான் ரிசப்ஷன். இப்போ அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். எனக்கு துணைக்கு தான் என் பேரன் வந்திருக்காரு. நாங்கள் 2 பேரும் பைக்கில் வந்தோம். அதுவும் பைக்கில் என் பேரன் பின்னாடி நான் டபுள் சைடு காலை போட்டுட்டு உட்காந்துட்டு வந்தேன். ரொம்ப முக்கியம். அதோய், கஸ்தூரிக்குமா ரிசப்ஷன் சொல்கிறேன். அங்கே என்ன நடக்குது? என்னென்னமோ நடக்குது. என்ன நடந்தது சொல்லு. அரவிந்த் எப்படி சம்மதிச்சான் இந்த ரிசப்ஷனுக்கு? நீ அங்கே இருந்துக்கிட்டே கேள்வியாக கேட்ப, நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டே உனக்கு லைவ் கமெண்ட்ரி கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்னா நீ உடனே கிளம்பி வா. அப்படியெல்லாம் ஒன்றும் வர முடியாது. நீ சொல்லன்னா சொல்லி சொல்லாட்டி போ. நீ ஃபோன் அவர்கிட்ட கொடு. கிராண்ட்சன். கொடுங்க டார்லிங். ஹாய் ஷாலினி. ஆமாம், எங்கள் ஆத்தா என்ன உங்களுக்கு டார்லிங்கா? எஸ், இன்னையிலேருந்து இப்போலேருந்து உங்கள் ஆத்தால நான் டார்லிங்காக வச்சுக்கிட்டேன். என்ன கர்மம் இது? கர்மம் இல்லை ஷாலினி, லவ், பியோர் லவ். லவ்வா? எங்கள் ஆத்தா மேலையா? எஸ், லவ் வித் ரெஸ்பெக்ட். இந்த லவ் பாட்டிக்கும் பேரனுக்கும் இடையில இருக்கிற லவ். உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நோ ஷாலினி, இவ்வளவு நாள் பைத்தியம் பிடிச்சிருந்தது, இப்பதான் பைத்தியம் தெளிஞ்சிருக்கு. சரி, எங்க ஆத்தா என்னமோ சொல்றா. நாளைக்கு என்ன உங்க தம்பிக்குமா ரிசப்ஷன்? எஸ், என் தம்பிக்கும் உன் தங்கச்சிக்கும். அப்படி என்ன நடந்தது? எப்படி அரவிந்தை சம்மதிச்சான்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்னா பாட்டி சொன்ன மாதிரி உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. அப்புறம் ஷாலினி, உனக்கு ஒரு லெஹங்கா எடுப்போமா? நாளைக்கு ரிசப்ஷனுக்கு நீயும் லெஹங்கா போடுறியா? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா ஷாலினி, ரொம்ப நல்லா இருக்கும். எடுப்போமா? நான் எடுத்து தரட்டா? பிங்க் கலர்ல எடுப்போமா? போன வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா 2 பேரும் வீடு போய் சேருங்க. பாட்டி, உங்க பேத்தி வயிறா. அப்படின்னா போனை கட் பண்ணிருங்க கிராண்ட்சன். இவகிட்ட வசம் வாங்கணும்னு நமக்கு என்ன அவசியம் இருக்கு? நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, ரிசப்ஷன் வேலை. கட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க. கட் போன், கட் போன். ஓகே பாட்டி, ஷாலினி வச்சிடுறேன். பாட்டி, ஏற்கனவே உங்க பேத்தி சாமி ஆடிக்கிட்டு தான் இருந்தா, இப்ப நம்ம வேற வேப்பிலை அடிச்சு விட்டுருக்கோம். ஏதோ நம்மளால முடிஞ்சது. பாட்டி, பொண்டாட்டி பேச்ச தட்டக்கூடாது பேராண்டி. அவ என்ன சொன்னா? வந்த வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா வீடு போய் சேருங்கன்னு சொன்னாலா? நம்மளும் வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புவோமா? அப்போ ரெட் கலரே எடுத்துடலாமா? எஸ், அந்த செலக்ட் பண்ணி கொடுத்தோம்ல அது. வெண்ணிலா கிட்ட கேட்கவே இல்ல. இது கிஃப்ட், கேட்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம அன்பா கொடுத்தா என் பேத்தி வாங்கிக்கிடுவா. அப்ப சரி. எஸ், ஆல் ரைட். ஓகே பாட்டி. என்னதான் நடக்குது நம்ம வீட்ல? திடீர்னு நாளைக்கு கஸ்தூரிக்கும் ரிசப்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தனியா அங்க போய் நின்னதுக்கு தம்பி கண்டிப்பா என்னைய கேட்டிருப்பானே, அக்கா ஏன் வரல, என்ன ஏதுன்னு. இவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. ஆனா என்ன சொல்லியிருந்தாலும் அவன் கெஸ் பண்ணியிருப்பானே நான் கோவமா இருக்கேன்னு. அப்படின்னா கண்டிப்பா என் தம்பி இந்நேரத்துக்கு இங்க வந்திருக்கணுமே. ஏன் இன்னும் வரல?
ஆனா என் தம்பி இங்க என் வீடு தேடி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போகாட்டி அங்க போகவே கூடாது, அந்த வீட்டு வாசப்படியில கால் எடுத்து வைக்க கூடாது. வரட்டும், எப்பதான் வர்றான்னு நானும் பாக்குறேன். எப்படியும் வர்ற சொந்தக்காரங்க எல்லாரும் என்னை கேட்பாங்கல்ல, என்ன பதில் சொல்லுவான்? எப்படி இங்க வந்துதான் ஆகணும். வரட்டும், பாத்துக்கிறேன். தம்பி, இதோட டெக்கரேஷன் வேலை முடிஞ்சிருச்சாப்பா? ஆமாண்ணே, முடிஞ்சிருச்சு. நைட்டு போல வாழை மரத்தை கொண்டு வந்து கட்டிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. இது என்னது இது மணி எல்லாம்? இப்போ இந்த மாதிரி டிசைன்லாம் கேட்குறாங்கண்ணே, ட்ரெடிஷ்னலாக இருக்கு. அது என்னது ஆன்டிக்கா அப்படி சொல்லுவாங்கண்ணே. இப்போ இதான் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. அப்படியா? ஆமாண்ணே, வேலை எல்லாம் முடிஞ்சது. சரி, பில்லு கொடுத்து அனுப்புறீங்களா? ஆமாண்ணே, எங்கள் முதலாளி கிட்ட காட்டு வாங்கிட்டு வரேன். எப்படி உங்கள் ஆஃபீஸ்க்கே வந்துடுவானே? அங்க இருக்க மாட்டேன்ப்பா, வீட்டுக்கு வந்துடுறியா? ஆட்டோம்ண்ணே. சரிப்பா, சரி. சரிங்கண்ணே, அப்போ வரேன். ம், நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கு, ஏதோ கோயில் மாதிரி. அடே, என்னடா இந்த பக்கம்? கடைக்கு போறேன்னு சொன்னீங்க, போயிட்டு வந்துட்டீங்களா? இனிமே தான் போகணுமாடா? வீட்ல இருந்து கிளம்புறதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு பார்ட்னர். கடைக்கு இனிமே தான் போகணும். அப்படியா? ஆட்டோல வந்தீங்களோ? ஆமா பார்ட்னர். சரிடா, சரி. டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு பார்ட்னர், வரும்போது பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். ம், நல்லா இருக்குல்ல? இங்க பாருங்க, இந்த பக்கம் தம்பியோட பேரும் வெண்ணிலாவோட பேரும், இந்த பக்கம் கார்த்திக் கஸ்தூரி. எப்படி, நல்லா இருக்கும்ல? நல்லா தான் இருக்கும் பார்ட்னர். ம், சூப்பரா இருக்கும். இன்னும் நேம் போர்டு மட்டும் தான் வைக்கணும், மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சது. ஆ ஆ சரிங்க பார்ட்னர். பார்ட்னர், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? கேளுங்கடா, அதுக்கு ஒரு கேள்வியா? அது ரிசப்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி முடிச்சாச்சா பார்ட்னர்? ஆமாடா, முக்காவாசி வேலை முடிஞ்சது. இங்க வெளியில இன்னும் நேம் போர்டு வைக்கணும், நைட்டு வாழை மரம் கொண்டு வந்து கட்டணும். மண்டபத்துக்குள்ள எல்லா டெக்கரேஷனும் முடிச்சாச்சு. ஏம்மா? இல்லை பார்ட்னர், கேட்டேன். இப்போ வெண்ணிலா பெரிய இடத்து பொண்ணு, நம்ம வீட்டு பிள்ளையும் சாதாரண பிள்ளை இல்லை, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. அவங்களுக்கு ஒரு கல்யாணம், அதுக்கு ஒரு ரிசப்ஷன் வைக்கும்போது அது ரொம்ப கிராண்டாக நடக்கணும்னு நீங்கள் ஒன்றுனையும் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. சரி, எல்லாம் சரி. ஆனால் அவங்க கல்யாணம் ரிசப்ஷன் அவங்களுக்கு ஒரு ஒரு கனவு இருக்கும்ல பார்ட்னர்? என்னடா, என்ன கனவு? இல்லை பார்ட்னர், இப்போ யாராக இருந்தாலுமே அவங்க கல்யாணத்தை பற்றி ஒரு கனவு வச்சுருப்பாங்க. நம்ம குட்டி பிள்ளையும் அப்படிதான். அவனுக்கு அவன் கல்யாணத்தை பற்றி என்னென்னவோ கனவு இருந்திருக்கும். நம்ம தான் அவனை குட்டி பிள்ளைன்னு சொல்கிறோமே தவிர்த்து, அவன் வளர்ந்த பையன் தானே. பாருங்க, படிப்பெல்லாம் இந்த மாதத்தோட முடிய போகுது. அடுத்து கடையோட பொறுப்பை ஏற்று நடத்த போகிறான். அப்போ அவனுக்குன்னு ஒரு 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 பார்ட்னர். என்னடா, உங்ககிட்ட எதுவும் சொல்லி விட்டானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்ட்னர். அப்புறம் என்னாச்சு உங்களுக்கு? ஏன் தயங்கி தயங்கி பேசுறீங்க? இல்லை பார்ட்னர், எல்லாருக்கும் அவங்கவுங்க கல்யாணத்தை பற்றி ஒரு கனவு இருக்கிற மாதிரி குட்டி பிள்ளைக்கும் இருந்திருக்கும். அதுதான் கல்யாணம் தான் எப்படியோ பிரச்சனையாக்கி போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நடத்துகிறாப்புல ஆயிடுச்சு. ரிசப்ஷனாவது அவனுக்கு நல்லா கிராண்டாக பண்ணலான்னு அவனுக்கு ஒரு நினப்பு இருந்திருக்கும்ல. ஆமாடா, தம்பியோட ரிசப்ஷனை நல்லா கிராண்டா தான் பண்ண போறோம். பாருங்க, டெக்கரேஷனை பார்த்தா தெரியலையா? ஆமாம் பார்ட்னர், டெக்கரேஷன்லாம் நல்லா தான் இருக்கு. அதான் இப்போ அந்த ரிசப்ஷன் அவனுக்கும் வெண்ணிலாவுக்கும் மட்டுமானதாக இருந்தால் அது அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல பார்ட்னர். அதைத்தான் சொல்ல வரேன். நம்ம பாட்டுக்கு அவனை கேட்காம நம்ம 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 கஸ்தூரிக்கும் என் சின்ன அண்ணனுக்கும் சேர்த்து ரிசப்ஷன் முடிவு பண்ணிட்டோமே. குட்டி பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கூட நம்ம கேட்கல. கேட்டுருவோமா? இல்லைன்னா குட்டி பிள்ளை எதுவும் வருத்தப்படுவானேன்னு யோசிக்கிறேன். என்ன பார்ட்னர்? தம்பி என்னடா சொல்லி விட்டான்? குட்டி பிள்ளை ஒண்ணுமே சொல்லி விடல பார்ட்னர். இப்போ அவனுக்கும் அவன் தங்கச்சிக்கும் சேர்ந்தாப்புல ரிசப்ஷன் வைக்கிறதுல அவனுக்கு எதுவும் வருத்தமா? ஐயா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் கேக்குறேன். நீங்க கேக்குறதா இருந்தா காலையில நான் கிளம்ப முன்னாடியே கேட்டிருப்பீங்களே, அப்போ விட்டுட்டு இப்போ வந்து கேக்குறீங்க. அது சொல்லுங்க, தம்பி என்ன சொல்லி விட்டான்? குட்டி பிள்ளை ஒன்னும் சொல்லல பார்ட்னர், நானா தான் கேக்குறேன். மலர், நீங்க என்ன நேரமோ கடைக்கு கிளம்பணும்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் போகவே இல்லை. இப்பதான் வீட்டுல இருந்தே வர்றேன்னு சொல்றீங்க. அப்போ உங்ககிட்ட ஏதோ பேசியிருக்கான், அதனாலதான் லேட் ஆயிருக்கு. என்னாச்சு? என்ன சொன்னான் சொல்லுங்க. பார்ட்னர், தம்பி என்னடா சொன்னான்? ஆமா பார்ட்னர், குட்டி பிள்ளைக்கும் கஸ்தூரிக்கும் சேர்ந்தாப்புல ரிசப்ஷன் வைக்கிறதுல குட்டி பிள்ளைக்கு விருப்பம் இல்லை. ஏனா? குட்டி பிள்ளையோட ரிசப்ஷன் அவனுக்கு மட்டும்தான் நினைக்கிறான். கூட சேர்ந்து கஸ்தூரியும் என் அண்ணனும் வந்து நிக்கிறது அவனுக்கு பிடிக்கலையாம். கஸ்தூரி யாரு? அவனுக்கு தங்கச்சி தானே?
தங்கச்சி தான், இருந்தாலும் டேய், அவன் பேசுறது சின்ன பிள்ளைத்தனமா தெரியலையா உங்களுக்கு? சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல. அதுல அடுத்தவங்க பங்குக்கு வந்தா இதுல பங்கு போடுறதுக்கு என்னடா இருக்கு? கஸ்தூரி என்ன யாரோ ஒருத்தவங்க வீட்டு பிள்ளையா? கூட பிறக்கல, இருந்தாலும் தங்கச்சி தானே. ஆமா பார்ட்னர், கல்யாணம் தான் எப்படி எப்படியோ நடந்துருச்சு. ரிசப்ஷன் ஆச்சும். அதையே தான் நானும் சொல்றேன். கல்யாணம் தான் எப்படியோ நடந்து போச்சு ரெண்டு பேருக்குமே. சொந்தக்காரங்க, அறிஞ்சவங்க, தெரிஞ்சவங்கன்னு யாருமே இல்லாம தான் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடந்திருக்கு. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்க்கணும். நாளைக்கு தம்பிக்கும் வெண்ணிலாவுக்கும் ரிசப்ஷன் நடக்கும்போது கல்யாணத்துக்கு வர்றவங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன பேசுவாங்க? கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு பேசுவாங்க. இப்போ ரிசப்ஷனுக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிடுற வரைக்கும் நிறைய பேருக்கு தம்பிக்கு கல்யாணம் ஆன விஷயமே தெரியாது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சவங்களுக்கு அந்த கல்யாணம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்திருக்குன்னு தெரியாது. நம்ம வீட்டு சைடு இப்படின்னா வெண்ணிலா வீட்டு சைடும் அப்படித்தான். ஏன்னா அங்கேயும் முதல்ல நிச்சயம் பண்றதா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வேற மாதிரி போய் கல்யாணம்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்ப அதுவும் ஸ்டாப் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்ல தம்பியோட கல்யாணம் நடந்துருச்சு வெண்ணிலாவுக்கு. ஆமாவா? ஆமா. இப்ப வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு இந்த விஷயத்த மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். உள்ள என்னென்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாவா? ஆமா. ஆனா ரிசப்ஷனுக்கு வர்றவங்க என்ன பேசுவாங்க? எல்லார்கிட்டயும் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? குட்டி பிள்ளை பண்ண வேலையை பத்தி பேசுவாங்க. குட்டி பிள்ளைய தப்பா பேசுவாங்க. கூடவே வெண்ணிலாவையும் சேர்ந்து தான் தப்பா பேசுவாங்க. ஆமா, அதுலயும் தம்பி அந்த பொண்ணு வீட்டு சுவரேறி குதிச்சதுக்கு சிசிடிவி எவிடன்ஸே இருக்கு. இவன் சாதாரணமா தான் போயிருப்பான், அங்க எந்த தப்பும் நடக்காமலே தான் இருந்திருக்கும். ஆனா பாக்குறவங்களுக்கு அது வேற மாதிரி தெரியும். ஆமா, அப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. இதை ஒரு பக்கம் வைங்க. இப்போ கார்த்திக் கஸ்தூரி கல்யாணத்துக்கு வாங்க. அவங்க கல்யாணம் எப்படி நடந்தது? கோயில்ல வச்சு யாருக்கும் தெரியாம நடந்தது. குடும்பத்துல யாருக்குமே தெரியாம கல்யாணம் நடந்திருக்கு. எவ்வளவு பெரிய தப்பு! இதுல கல்யாண பொண்ணு என் தங்கச்சி, கல்யாண மாப்பிள்ள என் ஒய்ஃபோட அண்ணன். அதே சமயத்துல வீட்டுல என் தம்பியோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல கல்யாணத்துக்கு நீங்க போய் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கீங்க. உங்களுக்கு தெரியாம தான் இருந்தாலும் போட்டிருக்கீங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமா பார்த்தா எல்லாமே தப்பா தான் இருக்கு. இப்போ என் தம்பி பண்ண தப்ப சரி பண்ண வேண்டிய பொறுப்பு எப்படி எனக்கு இருக்கோ, அதே மாதிரி என் தங்கச்சி பண்ண தப்பையும் சரி பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. இப்ப நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, நமக்கு அறிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் முழுசா தெரிய போறதில்ல. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தான் இந்த விஷயம் புரியும், தெரியும். குடும்ப சம்பந்தப்பட்ட நமக்கு மட்டும்தான் நடந்தது என்னன்னு தெரியும். அப்போ எல்லார்கிட்ட இதை நம்ம உட்காந்து டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்படித்தாங்க நடந்தது, இப்படித்தாங்க நடந்ததுன்னு. நம்ம பக்கத்து நியாயத்தை கேட்கறதுக்கும் அவங்க ரெடியா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை பேசுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம். ஆமாவா? ஆமா ஆமா. பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா வாழ போறவங்கள அது எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாது. அதுக்கு வீட்டுக்கு தெரியாம வீட்டுல இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்திட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்களே, இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு தான் ரொம்ப நல்லவங்க மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. அந்த இடத்துல, அப்படி பேசுற இடத்துல 4 குடும்பமும் ஒன்னு சேர்ந்து நம்ம நின்னுட்டோம்னா நம்ம 4 குடும்பமும் ஒத்துமையா இருந்து இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டோம், ரிசப்ஷனை நாங்க தான் சந்தோஷமா நடத்தி வைக்கிறோம்னு எல்லார்கிட்டையும் காட்டிட்டா அப்படின்னு அப்ப பேச மாட்டாங்களா? பேசுவாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களே ஏத்துக்கிட்டாங்க, அவங்களே ஒத்துமையா இருந்து எல்லாம் பண்றாங்க, நமக்கு என்னப்பா அப்படின்னு பேச்சு குறைஞ்சிரும். அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளையா நிக்கிறவங்கள யாரும் சாபம் விட மாட்டாங்க. இப்போ நாளைக்கு தம்பிக்கும் வெண்ணிலாவுக்கும் ரிசப்ஷன் நடக்க இருக்கிற நேரத்துல கஸ்தூரி அங்க வராம இருக்க முடியாது. கஸ்தூரி மட்டும் இல்ல, பெரியம்மா, அரவிந்தன், விக்கின்னு யாருமே வராம இருக்க முடியாது. அவங்க வரலாட்டினாலும் கூட நம்ம கிட்ட எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க, என்னப்பா இப்படி உங்க வீட்டு பொண்ணு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிடுச்சாமே அப்படின்னு. நம்ம நின்று பதில் சொல்லலைன்னாலும் சுத்தி முத்தி இருக்கிறவங்க விட மாட்டாங்க. அவங்க அவங்களுக்கு இஷ்டத்துக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதை என்னத்தையாவது கதை கட்டி விடுவாங்க. சரி, அது தேவையில்லாத பேச்சுதான். இருந்தாலும் என் தங்கச்சி மனசும் கார்த்தி மனசும் ரொம்ப கஷ்டப்படும். அதை பார்த்து பெரியம்மாவும் வருத்தப்படுவாங்க, ஐயாவும் வருத்தப்படுவாரு. இது நாளைக்கு இப்படி ஒரு பக்கம் நடக்குமா? அடுத்து இந்த ரிசப்ஷன் முடிஞ்சதும் கார்த்திக்கும் கஸ்தூரிக்கும் தனியா ஒரு ரிசப்ஷன் வச்சா அப்ப என்ன பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க? அந்த ரிசப்ஷனுக்கு என் தம்பியும் வெண்ணிலாவும் வராம இருக்க முடியாது. வந்த இடத்துல என்ன பேசுவாங்க? முன்னேறு போற வழியில தானே பின்னேறும் போகும், அண்ணங்கான இப்படி இருந்தா தங்கச்சி பிறகு ஏன் அப்படி கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு என் தம்பியையும் பேசுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு மாதிரி பேச விட்டு நம்ம வேடிக்கை பார்த்து கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஒத்துமையா நின்று எல்லாத்தையும் நல்லபடியா ஒரே நாள்ல நடத்தி முடிச்சிட்டோம்னா. ஆமா பார்ட்னர், நீங்க சொல்றதெல்லாம் சரியா தான் தோணுது. ஆனாலும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, ஒரு கனவுன்னு இருக்கும்ல. நீங்க அப்படி யோசிக்காதீங்க. அதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன், என் தம்பிக்கு கஸ்தூரி தங்கச்சி தானே, வேற யாரும் இல்ல.
நாளைக்கு ரிசப்ஷன்ல போட்டோ வீடியோஸ்னு எல்லாம் எடுப்போம். பின்னாடி அதை உட்காந்து பார்க்கும்போது என் தங்கச்சி மாப்பிள்ள அப்படின்னு தம்பிக்கும், எங்க அண்ணன் ஒய்ஃப் அப்படின்னு என் தங்கச்சிக்கும் தோணும்ல, பக்கத்துல நிக்கும் போது அது பின்னாடி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா. யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு குடுப்பினை சொல்லுங்க பாப்போம். இது எல்லாமே நம்ம பார்க்குற பார்வையில தான் இருக்கு. இப்போ கார்த்திக் கஸ்தூரிக்கு பதிலா நம்ம 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளையா தம்பி பக்கத்துல நின்னோம்னா அது அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்போ குட்டி பிள்ளை ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏன் அப்ப மட்டும் அவனோட ரிசப்ஷனுக்கு நம்ம 2 பேரும் பங்குக்கு வந்தா ஒண்ணும் இல்லையா? ஆ, அதுனா அப்போ பார்க்குற பார்வை தானே வேற மாதிரி இருக்கு. ஆமா பார்ட்னர், ஆனா குட்டி பிள்ளை வருத்தப்படுறான். டேய், ஒரு கேக்குக்காக அவன் ஆத்தாக்கிட்டே சண்டை போட்ட ஆளு, அதை நீங்க மறந்துடாதீங்க. இன்னைக்குன்னு இல்ல, அவன் சின்ன பிள்ளையில இருந்தே அப்படித்தான். அவனுக்கு எந்த விஷயத்துலயும் அவன்கிட்ட பங்குக்கு வந்தா பிடிக்காது. அது தெரிஞ்சும் நீங்க எதுக்கு பார்ட்னர் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணீங்க? என்னடா பண்றது, எல்லாமே நம்ம கையை மீறி நடந்துருச்சு. இந்த கல்யாணமும் தப்பு, அந்த கல்யாணமும் தப்பு, இதுவும் மைனஸ் அதுவும் மைனஸ். அப்போ அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், வேற வழி இல்லை எங்களுக்கு. இந்த இடத்துல இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட எல்லா குடும்பத்து ஆளுங்களும் ஒத்துமையா ஒன்னா நின்று இந்த ரிசப்ஷனை நடத்தி வச்சா மட்டும்தான் ஊர் வாயை மூட முடியும்னா அதை பண்ணித்தானே ஆகணும். சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு பண்ணும்போது அந்த குடும்பத்து ஆளுங்கள்லாம் ஒட்டுமொத்தமா ஒத்துமையா நின்னுட்டா யாரும் நம்மளை நோக்கி ஒரு விரல நீட்டி பேச மாட்டாங்கடா. இதுல அரவிந்தன் கேட்கவே வேண்டாம். அவனை பத்தி எதுடா சாக்கு சண்டை இழுக்கிறதுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்காக தான் அவனை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு அவன் காசை எடுத்து வச்சு அவங்ககிட்ட இவ்வளவு விளையாட்டு காட்டியிருக்கு. இல்லைன்னா அவங்ககிட்ட இவ்வளவு வேலையெல்லாம் பார்க்கணும்னு எனக்குன்னு அவசியமா? அதான பார்ட்னர் யோசிச்சேன் நானும். பார்ட்னர், இப்போ இந்த பக்கம் எல்லாம் ஓகே, ஆனா வெண்ணிலா வீட்ல அவங்களும் ரொம்ப பெரிய குடும்பம் பார்ட்னர். ஐயா ஆத்தா நானும் 3 பேரும் சேர்ந்து இந்த முடிவை எடுக்கும் போதே வெண்ணிலா வீட்டுல போய் பேசிட்டு தான் இந்த முடிவையே எடுத்தோம். அப்படியா? ஆமா, இப்படி பண்ணுனா உங்களுக்கு சம்மதமா, எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு கேட்டுட்டு தான் அரவிந்தன் கிட்ட இந்த வேலையவே ஆரம்பிச்சேன் நான். ஆஹா, ஆமா பின்ன அவன் சரின்னு வழிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெண்ணிலா வீட்டுல எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அது பிரச்சனை ஆயிடும்ல. அதனால முதல்ல பெரியவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அரவிந்தன் கிட்டயே வேலையை பார்த்தோம். அப்ப பெரியம்மாவுக்கு தெரியுமா? பெரியம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனா ஐயாவும் நானும் சேர்ந்து சொன்னா பெரியம்மா எந்த நல்ல விஷயம்னாலும் சரின்னு கேட்டுக்குவாங்க. மலர், இந்த விஷயத்துல நானா தன்னிச்சையா எந்த முடிவும் எடுக்கலடா. வீட்டு பெரியவங்க வழிகாட்டுதலோட தான் பண்ணியிருக்கேன். அதனால உங்க புருஷன் உங்க கொழுந்தனை கேட்காம ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னு நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. சரிங்க பார்ட்னர், நான் கூட குட்டி பிள்ளைகிட்ட அப்படிதான் சொல்லிட்டு வந்தேன். இவ்வளவு விஷயத்தை யோசிச்சு பண்றவங்க அண்ணே இதெல்லாம் யோசிக்காமலா இருப்பாரு, நீ கொஞ்சம் பொறுமையாருன்னு தான் சொன்னேன். அவன் தையத்தக்கான்னு குதிக்கிறான். அப்படித்தான் குதிப்பான், எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவான். ஒன்னும் இல்ல, எல்லாருமே சேர்ந்து ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கோம் அவனை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த 2 பொண்ணுங்களுக்கும் நடுவுல கூட எந்த சின்ன வித்தியாசமும் வந்துடக்கூடாதுன்னு ஆத்தா 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும்னு போயிருக்கா. அப்படியா? ஆமா, முதல்ல வெண்ணிலா பட்டுச்சலை தானே கட்டுறதா இருந்தாங்க. ஆத்தா என்னமோ அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாங்க ட்ரெண்டியா இருக்க போறோம்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஆத்தாவுக்கும் எல்லா விஷயமும் தெரியுமா? ஆத்தாவுக்கும் தெரியும், ஐயாவுக்கும் தெரியும், வெண்ணிலா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஏன் உங்க ஆச்சிக்கு கூட தெரியும். ஆச்சிக்கும் தெரியுமா? பின்ன அவங்க பேரன் தானே மாப்பிள்ள, அப்ப அவங்கள கூப்பிடாம இருப்போமா மீட்டிங்க்கு? ஆமாவா? ஆமா. ஐயா, ஆத்தா, ஆச்சி இந்த விஷயத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லல, தெரியாத மாதிரியே இருக்காங்க. முக்கியமா ஆத்தா. அவங்க தெரியாத மாதிரி தாண்டா இருப்பாங்க. 2 வீட்டுக்கும் பொதுவான ஆள் இல்ல அவங்க. என்னதான் விளையாட்டுத்தனமா பேசினாலும் நடந்துக்கிட்டாலும் குடும்ப விஷயம்னு வரும்போது பொறுப்பா தான் இருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டேன் பார்ட்னர். நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, இத உங்க குட்டி பிள்ளைக்கும் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். குட்டி பிள்ளை நான் என்ன சொன்னாலும் கேட்பான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா குட்டி பிள்ளை இன்னொன்னு சொன்னான், தெரியுமா உங்களுக்கு என்னன்னு? என்னடா? குட்டி பிள்ளைக்கு நான் அவனுக்கு மைனியா மட்டும்தான் இருக்கணுமா. என்னது? புரியல. நான் அவனுக்கு மைனியா மட்டும்தான் இருக்கணுமா, எங்க அண்ணனுங்களுக்கு தங்கச்சியா இருக்கக்கூடாதான். என்ன பார்ட்னர் சிரிக்கிறீங்க? நல்ல வேலை, உங்க அண்ணனுங்களுக்கு தங்கச்சியா இருக்க கூடாது, எனக்கு மட்டும்தான் மைனியா இருக்கணும்னு சொன்னதோட விட்டானே. ஏன்? இல்ல ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. இல்ல, நீ எனக்கு மட்டும்தான் மைனியா இருக்கணும் மைனி, எங்க அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருக்க கூடாதுன்னு சொல்லாம விட்டானே. ஆமா பார்ட்னர், ஆனா உங்களுக்கு பொண்டாட்டியா இல்லாம இருந்தா குட்டி பிள்ளைக்கு எப்படி மைனியா இருக்க முடியும்? அதனால குட்டி பிள்ளை அப்படியெல்லாம் பேசாது. அதான் அப்படி யோசிச்சிருந்திருப்பான், அதனாலதான் அப்படி சொல்லாம விட்டுட்டான்.
ஆனா இந்த குட்டி பிள்ளை முதல்ல எல்லாம் என்கிட்ட எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா? வீட்டுக்கே நீ வரக்கூடாது, எங்க அண்ணனுக்கு ஒய்ஃபா இருக்க கூடாதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தான். என்னைய மைனின்னு கூட சொல்ல மாட்டான் பார்ட்னர், டேஷ் டேஷ்னு தான் சொல்லுவான். கெட்ட வார்த்தையா மைனிங்கிற வார்த்தை. ஆனா பாருங்களேன் இப்ப எப்படி இருக்கான்னு. அவனை பத்தி தெரிஞ்சதுனாலதான் அவன் முதல்ல உங்ககிட்ட சண்டை போட்டப்பெல்லாம் நான் அதை பெருசா கண்டுக்கல. ம் முன்னாடி அவன் பண்ண ஒரு விஷயம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வருது இல்ல? அவனுக்கும் அப்படித்தானே இருக்கு. அதே மாதிரி இப்ப அவன் பண்ற விஷயமும் பின்னாடி ஒரு நாள்ல யோசிச்சு பார்க்கும்போது அவனுக்கே சிரிப்பு வரும். நம்ம செஞ்சது நடந்துகிட்டது எல்லாம் எவ்வளவு சின்ன பிள்ளைத்தனமான விஷயம்னு அவனே புரிஞ்சுப்பான். ஒரு பொறுப்பும் இல்லாம ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா வளர்ந்துட்டான்ல, அதான். அப்படி கண்ணுக்குட்டியா வளர்த்துட்டீங்க. அண்ணன் நான் ஒருத்தன் இருக்கும்போது அவன் எதுக்கு கஷ்டப்படணும்னு பார்த்தேன். ஆமா, நீங்க எப்படின்னா மைனி உங்களுக்கும் மேல கெடுத்து வச்சிருக்காங்க. ஒரு காஃபி போட்டு கொடுத்தா கூட அதை எங்க நின்னு குடிக்கிறானோ அங்கேயே வச்சுட்டு வந்துருவான். எங்க வச்சான்னு அவனுக்கும் தெரியாது. அதான் படுத்து எடுத்து பம்பரமா சுத்த விட்டீங்களே. ஆமா, இப்பெல்லாம் காஃபி குடிச்சு முடிச்ச உடனே டம்ளரை கொண்டு வந்து சிங்க்ல போடுறான்ல. இல்லாட்டி அடுத்த வேலைக்கு காஃபி கிடையாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். அப்படி எல்லாத்தையும் மாத்தி விடுங்க. மாத்திடுவோம். ஆனா இந்த குட்டி பிள்ளைய கட்டிக்கிட்டு வெண்ணிலா படுற பாடம் நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு இவன் கூட நல்ல என்டர்டைன்மெண்ட் தான், இவன் பண்ற ஒன்னையும் பாக்குறது. அப்படித்தான் இருக்கு பார்ட்னர். ஆமா ஆமா, 2 பேரும் சின்ன பிள்ளைங்க தான். சந்தோஷமா இருந்தா சரிதான். மைனின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அக்கா வந்துட்டாளா? மத்தியானம் போல வர்றதா மச்சான் சொல்லிட்டு இருந்தாரு. மைனி இன்னும் வரலையா பார்ட்னர்? வரலையா? இனி அவளை வேற வெத்தலை பாக்க வச்சு அழைச்சிட்டு வரணுமா? சரி வர்றீங்களா? உங்களை கடையில கொண்டு போய் விட்டுட்டு நான் அக்கா வீட்டுல போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். மைனி கோவமா இருக்காங்களோ பார்ட்னர்? கோவமா தான் இருப்பா. போய் பார்த்துட்டு வரேன். ஊர்ல இருக்கிறவங்கள கூட சமாளிச்சிடலாம் போல, வீட்டுல இருக்கிறவங்கள சமாளிக்க முன்னாடி தான் பெரும்பாடாகி போகுது. ஒரு பக்கம் தம்பி கொண்டாட்டிக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் அக்கா கோச்சுக்கிட்டு இருக்கா. 2 பேருக்கும் நடுவுல பிறந்தாலே 2 பேருக்கிட்ட இடி வாங்கணும் போல. சரி வாங்க போவோம். நானும் வரட்டா பார்ட்னர்? இல்ல இல்ல, உங்களை கடையில இறக்கி விட்டு போறேன். நீங்க கடை வேலையை பாருங்க, நான் அக்கா வீட்டுல போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். வேலை முடிஞ்சதும் சொல்லுங்கடா, கூப்பிட வர்றேன். சரிங்க பார்ட்னர். போலாமா? போலாம்.